வீப்ளே மூவி டைமில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் சொர்க்கவாசல். இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவில் இருந்தது. இந்த படத்துக்கு எப்போவுமே ரசிகர்கள் இருப்பாங்க அப்படின்னா அது ஆர்ஜே பாலாஜிக்காக தான் இருக்க முடியும். ஸ்வைப் ரைட் ஸ்டுடியோஸ் அண்ட் திங்க் ஸ்டுடியோஸ் இணைந்து வழங்கக்கூடிய படம் தான் சொர்க்கவாசல். ஆர்ஜே பாலாஜியோட நடிப்பு, செல்வராகவனுடைய சம காம்பவான ஒரு நடிப்பில் இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு மேலும் மேலும் அதிகரிக்கிறதுக்கு காரணமே இதில் உள்ள ஒரு கிரைமான விஷயம்தான். அப்படி சிறைச்சாலைக்குள்ளார நடக்கிறது என்னென்ன, அந்த சிறைச்சாலைக்கு அவர் போக வேண்டிய காரணம் என்ன? ஆர்ஜே பாலாஜி ஒரு சாதாரண மனிதர். இவர் ஒரு தவறான ஒரு வழக்குகளில் மாட்டிக்கிறாரு. அதுவும் பொய் வழக்கில் மாட்டிக்கிற காரணத்தினால இவர் சிறைவாசம் போறாரு. அப்போ அங்க போகும்போது ஒரு மிகப்பெரிய ரவுடியா இருக்கக்கூடியவர் தான் செல்வராகவன். அவர் அங்க சந்திக்கக்கூடிய சூழல். இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு பேஸ்ட் ஆன் ஒரு ட்ரூ ஸ்டோரியை மையப்படுத்தி தான் வந்திருக்கு. இவர் ஒரு செய்யாத குற்றத்துக்கு சிறைக்கு போறாரு. அங்கு பிரபல ரவுடியான சிகா, அதாவது செல்வராகவனுக்கு ஒரு தனி மரியாதை உள்ள இடம், அந்த இடத்துல அவர் போய் மாட்டிக்கிறாரு. திருந்தி வாழ்றதுக்காக ஆசைப்படுறாரு சிகா. அப்படி அந்த திருந்தி வாழக்கூடிய ரவுடியை ஒருத்தர் சீண்ட வர்றாரு. சுனில்குமார், அதாவது சர்ஃபுதீன் அதில் நடிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மோதல் நடக்குது. அந்த மோதல் ஈகோ தான். அந்த ஈகோனால என்னென்ன பிரச்சனை நடக்குது, நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்ற ஒரு பிரச்சனையை காட்டுது. அப்படி இவரை சிகாவை அடக்க முயற்சிக்கிறாரு அனில்குமார். அது ஒருபோதும் நடக்காது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. இந்த மோதல் நாளடைவில் பெரிய விளைவை ஏற்படுத்துது. அங்க சிகாவுக்கு என்ன ஆனது, சிறைக்குள்ள சிக்கின பார்த்திபன் இந்த கதாபாத்திரம் அங்க என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திச்சது, அவர் தப்பிச்சாரா தப்பிக்கலையா, இல்லை அவரை வெளியில் விட்டாங்களா, இல்லை வெளியில் வரும்போது மனுஷனாக வந்தாரா, இல்லை அவர் மிகப்பெரிய ரவுடியாக வந்தாருன்னா தான் கதையை ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக தூக்கி நிப்பாட்டிருக்காரு. அண்ட் சென்னை மத்திய சிறையில் 1999 நடந்த கலவர பின்னணி தான் இது. இந்த படத்தில் விசாரணை அதிகாரியாக வர்ற இஸ்மாயிலிடம் சிறைக்குள்ள நடந்த விஷயத்த ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. அங்கே பார்வையில் தான் கதையே மிகப்பெரிய ஒரு லென்த்தியான ஸ்டோரியாகவே கன்வெர்ட் ஆகுது. இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமே ஆர்ஜே பாலாஜியும் செல்வராகவன் தான். எப்போவுமே நெகட்டிவ் ரோலில் இருக்கவங்க தான் இந்த படத்தை எப்போவுமே தூக்கி நிப்பாட்டக்கூடிய ஒரு சிறப்பம்சமாக இருப்பாங்க. இயக்குனரோட இவர் அறிமுக இயக்குனர் சித்தார்த் விஸ்வநாதன் சொல்லவே முடியாது. ஏன்னா இவர் ஒரு 10 படம் பண்ணதுக்கான ஒரு அனுபவம் இருக்குது இந்த படத்தில். இப்படி அரசியல்வாதிக, அதிகார வர்க்கம், கைதி, இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தராக மையப்படுத்தி தான் இந்த கதை இருக்குது. ஏன் இவங்கெல்லாம் இருந்தால் தான் இதெல்லாம் நடக்குமா, ஏன்னா அப்படி தான் இருக்குது இன்றைய சூழல். அந்த படத்தையும் அப்படி தான் அழகாக காமிச்சிருக்காங்க. இதில் அப்பாவி குரலில் தொடர்ந்து நசுக்கப்படுறாங்க அப்படின்றதான் இந்த கதையுடைய மிகப்பெரிய பேசு பொருளே. இதில் குக்கர் பஷீர், அதாவது பாலாஜி சக்திகள் நடிச்சிருக்காருங்க. போதைக்கு அடிமையாகிய ரோஜாவை தேடும் மோகன், அதை ரவி ராகவேந்திரா நடிச்சிருக்காரு. கைதிகளோட குறிப்பாக நடக்கும் ஜெயிலர் கட்டபொம்மனாக கருணாஸ் வர்றாரு. எப்போதும் முறைப்பும் விரைப்புத்தன்மையாக இருக்கக்கூடிய ரவுடி டைகர் மணி ஹக்கீம்ஸா இதில் நடிச்சிருக்காங்க. இந்த போலீஸோடைய கேரக்டரே இவங்க போலீஸா இல்லை இவங்க தான் ரவுடியா அப்படின்றதுக்கு அதிகாரியாக மாறினவர் தான் சரஃபுதீன். அவர் தாங்க கிட்டத்தட்ட யூனிஃபார்ம் போட்ட ரவுடியாகவே இங்கே நடந்திருக்காரு. அப்படி அந்த பார்த்திபன்கிட்ட என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்றத விசாரிக்கிறாங்களா, இல்லை அவரை கைதியாக மாற்றுறாங்களா, இப்படின்ற வெரைட்டியான ஒரு கதையை கொடுத்தது தான் அங்கே. ஆனால் இதில் கரிக்கோடுகளில் வரைகிற ஒரு விஷயம் செமையாக கொடுத்துருக்காங்க. அந்த இதில் புத்தரும் இயேசுவும் இருப்பது தான் ரசனையே அப்படின்னு அந்த வரிகள். அப்போ அது எவ்வளோ பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த இடத்துக்கு அது பொருத்தமாக இருந்ததுனால எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் ஆர்ஜே பாலாஜியோட நடிப்பு அற்புதம். வன்முறைகள் தான் மிகப்பெரிய கோழைத்தனமும் அப்படின்ற ஒரு மைய கருத்தை சொல்ல வருது. கடவுளாக இருப்பது எளிது, ஆனால் மனிதனாக இருக்கிறது தான் கடினம் அப்படின்ற வரிகள்லாம் அல்டிமேட்டாக கொடுத்த சித்தார்த் இயக்குனருக்கு நன்றியை சொல்லிக்கலாம். அண்ட் மியூசிக் கிறிஸ்டோ சேவியரின் பின்னணியில் தாங்க இது உயிரே வாழ்ந்திருக்கு. இது ஒரு லான் லீனியர் படம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பாராட்டுகளை பெற்றிருந்தாலும் படத்தோடைய சின்ன சின்ன விஷயங்கள் கூட இன்னும் அதிகப்படுத்தியிருந்தால் இன்னும் படம் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றதுல தாங்க இதில் முக்கியமாக. ஸோ நம்ம வீட்டில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.